இப்போது முதுமையில் இருக்காங்கள்ல, ரொம்ப முதியவர்கள் ரொம்ப வயசாகி போச்சு. அவங்களுக்கு நாம் அவங்கள நாம் எப்படி உதவி பண்ணுறோங்க. இப்போ நம்ம அவங்கள அவங்களோட இப்போ திரும்பவும் அவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே முதுமையில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள இளைஞர்களாக மாற்ற முடியாது. திரும்பவும் அந்த வாலிப பருவத்துக்கு அவங்கள கொண்டு வர முடியாது. அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லிட்டு நம்மளால் அது முடியாது. அவங்க அதான் இயற்கை. அப்படியே இளைஞராக இருப்பாங்க, அப்புறம் வயசாகி போயிடும், அப்புறம் முதுமையில் கடைசியில் இறந்து போயிடுவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு நாம் என்ன உதவி செய்ய முடியும்? மேலான உதவி என்ன? அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஆனால் அவங்க கஷ்டத்தை அந்த முதுமை காலத்தில் அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க கஷ்டத்தை நாம் எப்படி போக்க முடியும்? கண்டிப்பாக அவங்கள இளமை பருவத்துக்கு கொண்டு வர முடியாது. கண்டிப்பாக இளமை பருவத்துக்கோ அல்லது மீண்டும் குழந்தை பருவத்துக்கோ கொண்டு வர முடியாது. அது நம்மளால் முடியவே முடியாது. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நாம் செய்கிற உதவி என்னென்னா, சின்ன சின்ன உதவிகளை நம்ம செய்யணும். அவங்க கேட்குற உதவிகள், அவங்க எதிர்பார்க்குற உதவிகள், சின்ன சின்ன உதவிகளை நம்ம சந்தோஷமாக செய்யணும். அதுதான் நம்மளால் அவங்களுக்கு செய்ய முடியும். அவங்க கஷ்டப்படுறாங்க தான், உண்மையிலே முதுமையில் இருக்கவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க, வயசானவங்க. அப்படி இருக்கும்போது அவங்க கஷ்டத்தை நம்ம மாற்ற முடியாது. ஏன்னா முதுமை பருவம் எல்லாத்துக்கும் வந்து தான் தீரும். அவங்கள நம்ம மீண்டும் இளமை பருவத்துக்கு கொண்டு வர முடியாது. மீண்டும் குழந்தை பருவத்துக்கெலாம் கொண்டு வர முடியாது. முதுமை பருவம் தான், அதுக்கப்புறம் அது மரணம் தான். மரணத்தை யாராலும் தடுக்க முடியாது. முதுமை பருவம் வந்த பிறகு மரணம் தான். அப்படி இருக்கும்போது சில விஷயம் நம்மளால் பண்ணவே முடியாது. அவங்களுடைய துன்பத்தை நம்மளால் மாற்றவே முடியாது. நீ என்ன தான் உதவி பண்ணாலும் அவங்க முதியவராக தான் இருக்க போகிறாங்க, வயசானவங்களாக தான் இருக்க போகிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அப்போ நம்ம என்ன உதவி செய்யலாம் அப்படின்னா, அவங்க கேட்குற சின்ன சின்ன உதவிகள், அவங்க எதிர்பார்க்குற சின்ன சின்ன உதவிகள், அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசணும், அவங்கக்கிட்ட பழகணும், பேசணும். இதைத்தான் உன்னால் செய்ய முடியும். அப்போ அதை செய்ய நீ முதல்ல. அவங்கள நீ மீண்டும் இளமை பருவத்துக்கெலாம் கொண்டே வர முடியாது. அவங்க கஷ்டப்படுறாங்களே, ஐயோ பாவம், அவங்கள நான் மீண்டும் இளமை பருவத்துக்கு கொண்டு வர போகிறேன், அவங்கள மீண்டும் நான் குழந்தை பருவத்துக்கு கொண்டு வர போகிறேன், அவங்க கஷ்டப்படுறதை என்னால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த மாதிரிலாம் எந்த உதவியும் அவங்களுக்கு செய்யவே முடியாது. அந்த மாதிரி அவங்க கஷ்டத்தை உன்னால் மாற்றவே முடியாது. அவங்க முதுமையால் படுகிற கஷ்டத்தை உன்னால் மாற்றவே முடியாது. அப்படி இருக்கும்போது அப்போ அவங்களுக்கு நீ என்ன தான் உதவி செய்ய முடியும் அப்படின்னா, அவங்க கூட கொஞ்ச நேரம் உட்காந்து பேசு, அவங்க கேட்குற உதவிகளை செய், அவங்க பேசுகிறத கேளு. அந்த மாதிரி அவங்களோட நேரத்தை செலவிடு. அப்போ அதுதான் உன்னால் பண்ண முடியும். அப்போ அதையாவது நீ பண்ண. ஏன் சும்மா அவங்கள பற்றி கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல் சுயநலமாக இருக்கிற? அதுதான் நான் சொல்ல வரேன். அதனால் எதை உன்னால் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் உன்னால் பண்ண முடியாது. சில விஷயத்தை அவங்க துன்பத்தை உன்னால் மாற்றவே முடியாது. முதுமையை உன்னால் மாற்றவே முடியாது. அப்படியே இருக்கும்போது நீ அவங்களுக்கு எப்படி உதவி செய்ய முடியும்? அவங்களுக்காக நேரம் செலவழிக்கணும், அவங்கக்கிட்ட பேசணும், அவங்க கேட்குற சின்ன சின்ன உதவிகளை செய்யணும், பணிவிடைகள் செய்யணும். ரொம்ப படுத்த படுக்கையாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லா உதவிகளையும் செய்யணும். அவங்களுக்கு குளிப்பாட்டி விடணும், பல்லு விளக்கி விடணும், சோறு ஊட்டி விடணும், மலை ஜலம் போனாங்கன்னா அதை கழுவி விடணும். இப்படிப்பட்ட உதவிகளை தான் உன்னால் செய்ய முடியும். மற்றபடி அவங்க படுற துன்பத்தை உன்னால் மாற்றவே முடியாது. அதனால் எதை செய்ய முடியுமோ அதை நீ செஞ்சிரு. அதை மட்டும் செய்யாமல் இருக்காத அப்படிங்கிறது தான். அது மாதிரி இப்போ ஒரு நோயாளி இருக்காங்க, கடுமையான நோயாளி, குணப்படுத்தவே முடியாத ஒரு நோயாளி இருக்காங்க, மருத்துவர்களால் கூட குணப்படுத்த முடியாத ஒரு நோயாளிகள் இருக்காங்கன்னா அவங்களுடைய உறவினர்களாக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க நோயை உன்னால் குணப்படுத்த முடியாது. ஏன்னா மருத்துவர்களாலே முடியலை அப்படின்னு விட்டாங்க. முடியும் தான், இல்லை இப்போ குணப்படுத்த முடியாது அப்படின்னா அப்போ உன்னால் அவங்களுக்கு செய்கிற உதவி எதுனா உன்னால் நோயை குணப்படுத்த முடியும். ஆனால் அவங்க கேட்குற உதவிகளை செய்து கொடுக்கலாம். ஆனால் அவங்க நினச்சா அந்த நோயை குணப்படுத்த முடியுமா அது அவங்க சம்மந்தப்பட்ட விஷயம். அது நம்மளால் அது முடியாது. அப்படிங்கும்போது அவங்களுக்கெல்லாம் எப்படி உதவி செய்கிற, இது மாதிரி எப்படி உதவி செய்ய முடியும்? மனுஷங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியும் அப்படின்னா அவங்க கேட்குற உதவிகளை நீ செஞ்சு கொடுக்கலாம். அது மாதிரி மக்களுக்கு எவ்வளோ கவலைகள் இருக்குது, கஷ்டங்கள் இருக்குது. மக்களுக்கு எவ்வளோ கவலைகள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது, கஷ்டங்கள் இருக்குது. அப்போது எல்லாருடைய பிரச்சனையும் கவலைகளையும் நம்மளால் போக்க முடியாது. அது அவங்கவுங்க சம்மந்தம். நமக்கும் பிரச்சனைகள் இருக்குது, கவலைகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்கவுங்களுக்கு உள்ள பிரச்சனையை நம்ம மாற்றி அவங்கள சந்தோஷ நிலைக்கு கொண்டு வர முடியாது. நம்மளே ஒரு சாதாரண மனுஷன் அப்படிங்கும்போது அவங்கவுங்க பிரச்சனைக்கு அவங்கவுங்க தான் தீர்வு காண முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்களுக்கு நாம் எப்படி உதவி பண்ண முடியும்? அவங்க கேட்குற சின்ன சின்ன உதவிகளை நம்ம செஞ்சு கொடுக்கணும். நம்மளால் முடிந்த உதவிகளை செய்து கொடுக்க வேண்டும். எது முடியலையோ, ஐயோ என்னால் அது முடியலையே, அவங்க கஷ்டத்துலேருந்து அவங்கள என்னால் போக்க முடியலையே, அவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, அந்த கஷ்டத்துக்கு என்னால் ஒரு தீர்வு காண முடியலேன்னு நீ கவலைப்படுறதை விட்டுட்டு
உன்னால் எந்த உதவிகளை அவங்களுக்கு செய்ய முடியுமோ அந்த உதவிகளையாவது நீ கண்டிப்பாக செய். அந்த உதவிகளை செய்வதன் மூலம் நீ வந்து ஒரு ஒரு குற்ற உணர்வு இல்லாமல் நீ இருக்க முடியும். உன்னால் முடிஞ்சதை செய். மற்றவங்களுக்கு உன்னால் முடிஞ்ச உதவியை செய். அதுதான் வந்து அவங்க கஷ்டத்தையும் உன்னால் போக்க முடியும்னா அத்தகைய ஒரு வலிமை, ஆற்றல், ஒரு பலம் எல்லாமே உங்ககிட்ட இருக்குன்னா அப்போ அதை நீ செய். உன்னால் முடிஞ்சதை செய். உன்னால் முடியும்னா அதையும் நீ செய். முடியாத உதவிகளை என்னால் அந்த உதவி செய்ய முடியலையே, இந்த உதவி செய்ய முடியலையேன்னு நீ கவலைப்படுறதை விட்டுட்டு உன்னால் எதை செய்ய முடியுமோ அதை செய். அதை செய்யாமல் இருக்காது அப்படிங்கிறது.